வெளியில் ஆடிக்கிட்டே இருந்தான். அப்படி ஒரு அழுக, அப்படியாகவே அழுக வந்துச்சுன்னா அந்த அளவுக்கு அவன் அப்படி அழுதான். ஒரு அரை மணி நேரம் அந்த விளையாட அந்த ஆடை வந்து வெட்டிட்டாங்களே அப்படின்ட்டு அவனுக்கு மனசு ஏற்றுக்கல. அதுக்குள்ளே எங்கள் அப்பா வந்துட்டு, சரி சாமி அழுகாத, உனக்கு நான் புது ஆடு வாங்கி தரேன் தாத்தா, அந்த ஆடு வேண்டாம் சாமி கொடுத்தரலாம் அப்படின்னு சொல்லி என்னென்னவோ சமாதானப்படுத்தி ஒரு வழியாக ½ கழிச்சு தான் சமாதானமே ஆனான். வெட்டின கடாயை வந்துட்டு நம்ம கையிலே கொடுத்துட்டாங்க. அங்கேயே கோயில் வாசலையே வச்சு சாக்கு பையில போட்டு கொடுத்துட்டாங்க. நம்ம பொங்கல் வைக்கணும் வேண்டியிருந்தோம்னா பொங்கல் வைக்கலாம். ஸோ நம்ம வேண்டியிருந்தது கடா வெட்டுறதுன்னு. ஸோ அதனால் வந்துட்டு கோவில் சார்பில் வந்துட்டு அவங்களே வந்துட்டு கடா வெட்டுறது தான். அவங்களே வந்துட்டு பொங்கல், சக்கரை பொங்கல், என்னென்ன பொங்கல் பண்ணுவோம், 2 வகையான பொங்கல், அப்புறம் பஞ்சாமிர்தம், அந்த மாதிரி எலுமிச்சப்பழம், அந்த மாதிரி சாமிக்கு நம்ம என்ன வச்சு நம்ம எப்படி கொடுப்போமோ அதை அவங்களே வச்சு நம்ம கொடுத்துருவாங்க. அதுக்கான அமௌண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 3000. ஸோ வந்துட்டு கோவிலில் வெட்டுறதுக்கு அந்த காசு எல்லாமே சேர்த்து 3000. அப்புறம் வெட்டுறவங்களுக்கு தனியாக காசு, அதாவது இந்த தலையை வெட்டினாங்க இல்லையா, ஸோ அவருக்கு வந்துட்டு 200 வெத்தலை பாக்கில் வச்சு கொடுத்துருங்க அப்படின்ட்டாங்க. ஸோ எப்படி பார்த்தாலுமே எங்களுக்கு ஆடு வந்துட்டு 5500 சொன்னாங்க. அப்புறம் வந்துட்டு அந்த கோவிலில் 3000, வெட்டுறவங்களுக்கு 200. அது போக சிக்கன் கடைக்கு எடுத்துகிட்டு வந்து அதை பீஸ் போட தெரியாது நமக்கு. ஸோ அவங்க கையில் கொடுத்தோன்னா அவங்க பீஸ் போட்டு கொடுத்துருவாங்க. மொத்தமாக நாங்கள் வாங்கினது 8 கிலோ இருந்தது. தலையோட தலை அந்த வால் இதெல்லாம் சேர்த்தா 9 கிலோ வரும் அப்படின்னாங்க. ஸோ டோட்டலாக வந்துட்டு வெட்டவங்களுக்கு வந்துட்டு 600 சொல்லி கடைசியில் அவங்க 700 எடுத்துட்டாங்க. சரி போனால் போதும் அப்படின்ட்டு 700 கொடுத்துட்டோம். அதுக்கப்புறமா நாங்கள்லாம் வண்டியில் வந்துட்டோம். அம்மா, பிரியா, ஆயா, தம்பி கூட எல்லாரும் பஸ்ஸில் வந்துட்டாங்க. நாங்கள் நின்று வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அப்பாவை நிற்க வச்சுட்டு நாங்கள் அப்புறமா வீட்டுக்கு போய் பாத்திரம் எடுக்க போயிட்டோம். ஏன்னா வந்துட்டு மட்டன் அங்கேயே வச்சுட்டு நம்ம வீட்டு போய் எடுக்கிறதுக்குள்ள மட்டன் வந்து சில பீஸை நம்ம எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொன்னதுனால இதுக்கு முன்னாடி நானும் கண்ணா போயிட்டு பாத்திரம்லாம் கொடுத்துட்டோம். ரிட்டன் நாங்கள் வரத்துக்குள்ள ஆயா எல்லாரும் வந்துட்டாங்க. அவங்க கூட சேர்ந்து ரிட்டன் ஆட்டோல நாங்கள் வந்துட்டோம். ஸோ புதுசாக வச்ச பூச்செடி பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக போத்துருக்குன்னு. ஸோ நான் இதுக்கு மேலே வீடியோ எதுவும் எடுக்கல. எனக்கு ஹெட்டேக் வந்து மார்னிங் நேரத்தில் எழுந்ததுனால அதுக்கப்புறம் மட்டன் என்னென்ன டிஷ்லாம் செய்ய முடியுமோ அது எல்லாமே செஞ்சிருந்தாங்க. மட்டும் இல்லாமல் நான் இருக்க ரெண்ட் வீட்டில் கூட வந்துட்டு பக்கத்தில் வந்துட்டு கற்பனை சாமி இருக்கிறதுனால அந்த சாமி கூட கடை வெட்டு. ஸோ அந்த அக்கா அங்கேயும் கூப்பிட்டுருந்தாங்க. நாங்கள் இங்கே போனால் நாங்கள் போக முடியல. ஸோ நம்ம வீட்டு வேலையில் முடிச்சுட்டு கடைசி ஆஃப்டர்நூன் போல அங்கே போயிருந்தோம். அந்த அக்காவை நிறைய டிஷ்லாம் வர கொடுத்துருந்தாங்க. ஒரு கல்யாண விருந்தே சாப்பிட்ட மாதிரி இருந்தது. இந்த பிளாக் இதோட முடியும். நம்ம சேனல்ஸ் வர வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை பை கைஸ்.